வணக்கம். இன்னைக்கு நாம அஸ்வசும கொடுப்பனவு திட்டம் சம்பந்தமா நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுடைய கொடுப்பனவு தேதிகள்ல சில மாற்றங்கள் வந்திருக்கு. அது என்னென்ன, எப்போ பணம் வரும்னு எல்லாத்தையும் இப்ப தெளிவா பாத்துரலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துடும். ரொம்ப முக்கியமான முதல் செய்தி என்னன்னா, வர்ற ஜூலை மாசத்திலிருந்து அஸ்வசும கொடுப்பனவுகள் மறுபடியும் எந்த தடையும் இல்லாம வழங்கப்படும். இது நலன்புரி நன்மைகள் சபையோட தலைவர் திரு நிமல் கொத்தவலகேதரா அவரே உறுதிப்படுத்தியிருக்கார். இது நிச்சயம் நிறைய பேருக்கு ஒரு நிம்மதியான செய்தியா இருக்கும்னு நம்புறேன். அப்போ ஜூலை மாசம் பணம் வரும்னு சொல்லியாச்சு. சரி, அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஜூன் மாசத்தோட நிலைமை என்ன, அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2023ல முதல் கட்டத்தின் கீழே ஏற்கனவே பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்களுக்கான கொடுப்பனவு காலம் இந்த ஜூன் மாசம் வரைக்கும் ஸ்பெஷலா நீட்டிச்சிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த புது மாற்றங்கள் எல்லாம் வர்றப்போ எந்த குழப்பமும் இல்லாம எல்லாம் சீரா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எதுக்காக இந்த கொடுப்பன அட்டவணையில மாற்றம்? ஜூலை வரைக்கும் நாம ஏன் காத்திருக்கணும்? இந்த கேள்விக்கான பதில் இந்த திட்டத்தோட நேர்மையையும் துல்லியத்தையும் உறுதி செய்யறதுல அடங்கியிருக்கு. இந்த மாற்றங்களுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தகுதி உறுதிப்படுத்தல் வேலைகள் தான். அதாவது அரசாங்கத்தோட உதவி உண்மையாகவே யாருக்கு தேவையோ அந்த தகுதியான ஆட்களுக்கு மட்டும் போய் சேர்தான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு பெரிய சரிபார்ப்பு பணி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த சரிபார்ப்பு வேலைகள் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுல 2 முக்கியமான படிகள் இருக்கு. முதல்ல, நீங்க அப்ளிகேஷன்ல கொடுத்த தகவல்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. 2வதா, அதிகாரிகள் நேரடியாவே உங்க பகுதிக்கு வந்து நீங்க கொடுத்த தகவல்கள் உண்மைதானான்னு கள ஆய்வு செய்வாங்க. இந்த 2 ஸ்டெப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் உங்க தகுதி இறுதியா உறுதி செய்யப்படும். அப்போ இந்த முழு சரிபார்ப்பு வேலையும் எப்போ முடியும்? அதுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. வர மே மாசத்தோட கடைசிக்குள்ள இந்த டேட்டா செக்கிங், கள ஆய்வுன்னு எல்லா வேலைகளையும் முழுசா முடிச்சிடணும்னு நலன்புரி நன்மைகள் சபை முடிவு பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த தகவல்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து அடுத்த சில மாதங்களுக்கான முழுமையான கால அட்டவணைய சிம்பிளா பாத்துடலாம். மே, ஜூன், ஜூலை மாதங்கள்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு இப்போ பார்ப்போம். பாருங்க, இந்த பிளான் ரொம்ப தெளிவானது. மே மாசம் கடைசிக்குள்ள எல்லா வெரிஃபிகேஷன் வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜூன் மாசம் ஏற்கனவே இருக்கிற பயனாளிகளுக்கு பணம் தொடர்ந்து கிடைக்கும். கடைசியா ஜூலை மாசத்திலிருந்து தகுதியான எல்லாருக்குமே புதுசா கொடுப்பனவுகள் எந்த தடையும் இல்லாம கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் திட்டம். அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. இந்த திட்டத்தோட நேர்மையை காப்பாத்துறதுக்காக நலன்புரி நன்மைகள் சபை ரொம்ப கடுமையான சில நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க. அத பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, உங்க முன்னாடி 2 பாதை இருக்கு. நீங்க சரியான உண்மையான தகவல்களை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பணம் வந்து சேரும். ஆனா ஒருவேளை நீங்க தப்பான தகவல்களை கொடுத்தீங்கன்னா நீங்க கடுமையான சட்ட நடவடிக்கையை சந்திக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க தப்பா வாங்கின பணம் முழுசையும் திரும்ப வசூல் பண்ணுவாங்க. இதுல எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமே கிடையாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, பொய் சொல்லி இந்த உதவிய வாங்க நினைக்கிறவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. அதோட அவங்க ஏற்கனவே தப்பா வாங்கின பணத்தை அரசாங்கத்துக்கிட்ட திரும்ப கட்டியே ஆகணும். இந்த பணத்தை திரும்ப வாங்குற நடவடிக்கை ரொம்ப கடுமையா அமல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வரைக்கும் நாம பேசின எல்லா முக்கியமான விஷயங்களையும் கடைசியா ஒரு தடவை டக்குன்னு ஞாபகப்படுத்திக்கலாம் வாங்க. இத கேட்டீங்கன்னா நீங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறதுல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த கால அட்டவணைய நல்லா மனசுல வச்சுக்கோங்க. மே மாசம் சரிபார்ப்பு முடியுது. ஜூன் மாசம் தற்போதைய கொடுப்பனவு தொடருது. ஜூலை மாசம் புது கொடுப்பனவு ஆரம்பமாகுது. இந்த 3 மாசமும் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே இதுதான். இந்த திட்டம் முழுமையா வெற்றி பெறணும்னா பயனாளிகளாகிய உங்களோட நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் ரொம்ப அவசியம். தகுதியுள்ள ஒவ்வொருத்தருக்கும் இந்த உதவி போய் சேருதுங்கிறத நாம எல்லாரும் சேர்ந்துதான் உறுதி செய்யணும். கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த திட்டம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கிறதுக்கு நீங்க கொடுத்திருக்கிற தகவல்கள் எல்லாமே 100க்கு 100% சரியானதுதான்னு ஒரு முறைக்கு 2 முறை உறுதி செஞ்சுக்கிட்டீங்களா? இது உங்க நல்லதுக்காகவும் இந்த திட்டத்தோட நேர்மைக்காகவும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை. நன்றி.